அவர் கூட சேர்ந்து அரசு நிர்வாகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திருக்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். இந்த படம் இப்படி அழுகிற அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குதா அப்படின்னா இல்ல. இதெல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த மிகைப்படுத்தப்பட்ட அழுகைகளை பார்த்து நமக்கு சலிச்சு போயிடுச்சு. அவங்க அமைச்சராக ஆற்ற வேண்டிய கடமையை விட இது மிக முக்கியமானது அப்படின்ற அந்த ஒரு மதிப்பீடை கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? அதுதான் கேள்விக்குள்ளாக்கணும். இவங்க படம் பாக்குறதுல நமக்கு பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் இவங்க வந்து என்னன்னா எல்லாமே புதுசு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களே, நாங்க கத்துக்கிடுவோம். 6 மாசம் எங்களை ஃப்ரீயா விடுங்க, 1 வருஷம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றீங்கல்ல. இந்த அளவுக்கு சொல்றவங்க அப்ப பொறுப்போட இருக்கணுமா இல்லையா? அதாவது ஒரு பக்கம் நீங்க ஜனநாயகனை கொண்டாடுங்கப்பா, நம்ம அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. அதுக்கு இளைஞர்கள் உங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடட்டும். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஜென்சி, உங்களை ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி, அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. நீங்க அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, உறுதுணையாக இருப்பீங்க, பக்கபலமாக இருப்பீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்கள வழி நடத்துவீங்க அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து இதை பண்றாங்க. ஆனா இங்க வந்து நீங்க ஒடுக்குமுறையில காட்டுறீங்க. அடுத்து இந்த போராட்டத்தை பத்தி பெருசாகவும் தமிழ்நாட்டுல இது மாதிரி போராட்டங்கள் நடக்குது அப்படின்ற செய்தி வெளியில வரவும் கூடாது. அப்படி வர்றது விஜயினுடைய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு நெருக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஜனநாயகனை பற்றிய செய்தி தான் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும். இந்த போராட்டத்தை பற்றிய செய்தி வந்து வராது, வரக்கூடாது. அதனால போராட்டம் நடக்காம இருக்குமா அப்படின்னா போராட்டம் நடக்கலாம். ஆனா நடக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே முறியடிக்கப்பட்டோம். பல கட்ட போராட்டங்களை தாண்டி போராட்டங்களுக்கு நடுவே இந்த ஜனநாயகம் படம் வந்து வெற்றிகரமா ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழகமே ஒட்டு மொத்தமா ஒரு கொண்டாட்டத்திலையும் திருவிழா கோலத்திலயுமே வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா தமிழகத்துல நிறைய பேர் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு வெற்றியில இருக்கிறாங்க. அந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் தொடர்பா வந்துட்டும் இந்த கொண்டாட்டம் தொடர்பா வந்து நம்ம பேசிடலாம்ப்பா. இப்போ நேற்று இரவு முதலே வந்துட்டு இந்த மக்கள் ரசிகர்கள் வந்துட்டு இந்த படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா ஈசிஆர் சாலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாங்க. ட்ரோன்ல எல்லாம் வந்துட்டு நிறைய காட்சியெல்லாம் வந்து இது பண்ணப்பட்டிருந்துச்சுப்பா. நேற்று இரவு முதலே வந்துட்டு அந்த பேனர்கள் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது இதெல்லாம் வந்து நடந்துச்சு. இந்த கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஆமா மண்சோறு முட்டி போட்டு வேண்டுதல் நடத்தினாங்க. பொங்கல்லாம் வச்சாங்கப்பா, பொங்கல் வச்செல்லாம் வழிபாடு பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த அமைச்சர் பெருமக்கள் அந்த போட்டோவை தூக்கிக்கிட்டு அப்படியே இந்த காவடி தூக்கிட்டு போறது மாதிரி போயிட்டு வந்தது, ஊர்வலம் போனது. சொல்லுங்க அடுத்து. இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஆமா அது சிஎம்மோட போட்டோ வச்சு கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. கத்தி கேக் வெட்டுறது கத்தி கிடைக்கல, அவர் போட்டோவை எடுத்து கேக்கெல்லாம் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி களிப்புல வந்து ஒட்டுமொத்த தமிழகமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்கப்பா. இது நீங்க சொன்னது அந்த வெற்றி கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அந்த கார்னிவல் கொண்டாட்ட ஒரு ஃபெஸ்டிவ் இது, அது ஒரு தமிழ்நாடு. இதே தமிழ்நாட்டுல இன்னொரு பக்கம் போராட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டக்காரர்கள் மீது ஒடுக்குமுறை ஏவப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது இது இன்னொரு முகம், தமிழ்நாட்டினுடைய இன்னொரு முகம். இப்ப இது ரெண்டுமே இருக்கு. இந்த காட்சிகளை பார்த்த உடனே எனக்கு இந்த சங்க இலக்கியத்துல பக்குடுக்கை நன்கணியார் அப்படின்ட்டு ஒரு புலவர். இப்ப நம்ம சங்க இலக்கியத்தை பத்தி பேசணும்னு வீடியோ பாக்குறதை நிறுத்திட்டு பார்க்க வந்த கொஞ்சம் பேர் ஓடிருப்பாங்க. அந்த சந்தேகம் இருக்கு, இருந்தாலுமே இதை நான் சொல்ல விரும்புறேன். அந்த பக்குடுக்கை நன்கணியார் பாட்டுல ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஒரே ஊர்ல ஒரு தெருவுல ஒரு பக்கம் சாவு பறை அந்த சத்தம் கேக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கெட்டி மேளம் அந்த சந்தோஷமான அந்த இது கேக்குது. ஒரு பக்கம் ஒரு வீட்டுல பார்த்தா அந்த புதிதாக மணமானவர்கள் இணைந்தவர்கள் விருந்தினர் வந்தது அந்த சந்தோஷம் அங்கு இருக்கு.
இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறாங்க, இழப்பை சந்திச்சவங்க. இப்படி ஒரே தெருவுல ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் இது. அந்த வேறுபாடு, சந்தோஷம், துக்கம், இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ரெண்டு பேரு முனைகள்ல நடக்குது. இப்படியா படைக்கிறது இந்த பண்பில்லாத கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டுறது மாதிரி அந்த பாடல் இருக்கும். இப்ப நம்ம யாரை திட்டுறதுன்னு தெரியல, ஆனா இதுதான் யதார்த்தமா இருக்கு. வாழ்வியல் யதார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் போராட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி இது கொண்டாட்ட சூழ்நிலை ஒரு பக்கம் நமக்கு அது ஊடகங்கள் வழியாக பார்த்தோம்னா கண்களை நிறைக்கக்கூடியதாக, கண்கள் அப்படியே அதைத்தான் பார்த்து ஆக வேண்டியது இருக்குது. அவ்வளவு பளிச்சுன்னு கண்ணை குருடாக்கக்கூடிய அளவிற்கு இந்த கொண்டாட்டம் இருக்கிறதுனால அந்த இருண்டு போய் இருக்கக்கூடிய அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த போராட்ட முகத்தை நம்ம பார்க்கல. இதுதான் பெருசா நமக்கு தெரியுது. இப்ப இதுல இன்னும் ஒரு அம்சமா நம்ம மற்ற விஷயங்களையும் பேசிடலாமா? நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்திருக்கிறாருப்பா. அதுவும் அவருடைய பெற்றோர்கள், அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர், தனி செயலாளர், இது போல அரசு அதிகாரிகளுடன் அவர் அந்த சிறப்பு காட்சியை பார்வையிட்டு இருக்கிறாருப்பா. ரசித்து பார்த்திருக்கிறதா செய்திகளா வந்திருக்குது. வேற எப்படி சொல்லுவீங்க? ரசிக்காம பார்த்தாரு, கோபப்பட்டு பார்த்தாரு, விமர்சன கண்ணோட்டத்துல பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இது அவருடைய கடைசி படம். அடுத்து அவரு போய் பார்த்திருக்கிறாரு. மற்ற அவர் கூட போனவங்க, அது ரொம்ப சிக்னிபிகண்டான இது, கவனிக்க வேண்டியது. கூட போனவங்க எல்லாம் அவருடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, நண்பர்கள் இருந்திருக்கலாம். ஆனா அவரு கூட சேர்ந்து அரசு நிர்வாகத்தில் பயணிக்கக்கூடியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திருக்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் தான். அதாவது வழக்கமா இது மாதிரி பார்க்கணும். முன்னாடி இவரு ஸ்டாலின் பார்த்தாரு ரஜினியோட ஒரு படத்தை. ஒரு பக்கம் இந்த இவங்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இவர் போய் பார்த்தாரு, தெரியுமா? அதை விமர்சனம் கூட இப்ப சொல்லுவாங்க. அப்போ அவர் பார்த்தது இந்த அரசு பணியாளர்களோட, அரசு நிர்வாகிகளோட, அந்த பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து போய் அவர் பார்க்கல. ஒருவேளை அவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏன்னா முதலமைச்சர் பாக்குறாரு அப்படின்றதுனால. ஆனா அவர் பார்த்தாரு. இங்க எப்படின்னா எல்லாரும் ஒன்னா சேர்த்து இவர் பாக்குறாரு. அப்போ ஒரு விதத்துல, ஏன்னா இப்ப பாக்குறதுல ஒரு பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஏதாவது அவசரமா நிர்வாக ரீதியாக டெசிஷன் எடுக்கணும்னு வச்சுங்களேன், உடனே அங்கனுக்குள்ளேயே தியேட்டர்லயே கூட முடிவு எடுத்துக்கிற முடியும். ஒரு விதத்துல இது இடம் பெயர்ந்த ஒரு தலைமைச் செயலகம் மாதிரி அப்படி கூட எடுத்துக்கலாம். வழக்கமா இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அவங்க சிஎம்ஆ இருக்கும்போது, சிஎம் எங்க இருக்கிறாங்களோ, அதாவது ஜெயலலிதா எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் தலைமைச் செயலகம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கூட அரசு அலுவலர்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு விதத்துல பாசிட்டிவாவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற. ஓகே, பாயிண்ட் போயிடலாம். இப்ப ஒரு பக்கம் இது இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா கொண்டாட்டத்திலேயே அழுகைகள் ரொம்ப அதிகமாவும் இருந்துச்சு. எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ரசிகர்கள் தேம்பி தேம்பி அழுகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பா அந்த படத்தோட டைட்டில்ல, அதாவது திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தா வெறும் விஜய்ன்னு வந்திருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டுல வந்திருக்கு. அதை வெற்றியா கொண்டாடுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. இறுதியா அந்த படம் முடியறப்போ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அவங்க அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுகிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடியுதுப்பா. அதுக்கு ரெஸ்பான்ஸ் சிரிக்கிற பார்த்தீங்களா? அதுதான், அதாவது அந்த முதலமைச்சர் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வர்றதுக்கு அந்த தியேட்டருக்குள்ள இருக்கிற அந்த ஆர்ப்பரிப்பு இருக்குது பாத்தீங்களா, அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த படம் கடந்து வந்த அந்த பாதை இருக்குது பாத்தீங்களா, ரிலீஸ் பண்றதுக்கு டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு திடீர்னு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சிக்கல் முளைக்குது. அந்த அந்த அதனால எவ்வளவு மனக்கசப்புகள், வருத்தங்கள், அதுக்கப்புறம் அது படம் லீக் ஆகுது. எப்படாது முழு படமும் லீக் ஆச்சு அப்படின்றது, அதுக்கு பின்னாடி ஒரு சதி கோட்பாடு ஒண்ணு வந்துச்சு. அல்லது இவங்களே தான் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க, இப்ப லீக் பண்ணி விட்டுட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாததுனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பல தியரிஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து இப்போ அப்போ அந்த பிரச்சார டயத்திலேயே இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு இது பண்ணும்போது நம்ம தொடர்ந்து அது குறித்து காணொலிகள்ல சொல்லியிருந்தோம். இந்த படம் எவ்வளவு தேர்தலை ஒட்டி, தேர்தல் நாளை ஒட்டி தள்ளி போகிறதோ ரிலீஸ், அந்த அளவிற்கு இந்த படத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்.
அப்புறம் படம் ரிலீஸ் ஆகல ஆனா லீக் ஆச்சு. அப்ப அந்த லீக் ஆகும்போது மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க, மக்கள் மனநிலை எப்படி இருந்தது, வாக்காளர்களுடைய மனநிலை, அப்ப மக்கள் இல்லை, ஏன்னா தேர்தல் நெருங்கி வரக்கூடிய டயத்துல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருந்தா என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோமோ அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கு இந்த முழு படமும் லீக் ஆனது ஏற்படுத்தி இருக்கு தேர்தல்ல அப்படின்றதையும் நம்முடைய காணொலியில நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ நம்முடைய அசஸ்மெண்ட் எல்லாமே சரியாகத்தான் வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த மட்டும் நம்ம சொன்னது எல்லாமே. அப்பவே ஒரு இது என்னச்சுன்னா, இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகல விடலைல, நீங்க இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரும். இது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் விஜய் அப்படின்ட்டு டைட்டில் கார்டு வரும் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஏறத்தாழ அது வந்து உண்மையாகவே, ஏறத்தாழ இல்ல, அது அப்படியே முழுசா உண்மையா ஆயிடுச்சு. இப்போ முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு வருது அப்படின்னா உண்மையிலேயே ஆர்ப்பரிக்கிறதுக்கு, ஆரவாரம் செய்வதற்கு, கொண்டாடுவதற்கு, கூச்சல் இடுவதற்கு, விசில் அடிப்பதற்கு அதற்கான ஒரு தருணம் தானே அது. அதனால அது நல்ல விஷயம்தான் அந்த டைட்டில் கார்டுக்கு பொங்குறது. ஆனா அந்த கதை வந்து 3 மணி நேரம் பிளஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியாக அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றவங்க கொஞ்சம் எல்லார் முகத்திலயுமே நீங்க பாருங்க சோர்வு தெரியுது. அவங்க என்னதான் சந்தோஷமா படம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், அழுதாலும் கொண்டாலும் முகத்துல வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியுது. அதாவது இது ரொம்ப பெருசா நீளமா இழுத்துட்டாங்க அப்படின்றது. இப்ப இந்த படத்தை பற்றிய விமர்சனம் பின்னாடி நம்ம பண்ண போறோம். இந்த படத்தையும் எம்ஜிஆர், முதலமைச்சரான எம்ஜிஆருடைய படத்தையும் ஒப்பிட்டு நம்ம வந்து விரிவா காணொலி போடுவோம் நம்ம அடுத்தடுத்து. இப்ப இதுல இந்த டயர்ட்னஸ் தெரியுது. இருந்தாலும் அவங்க வந்து அந்த படத்தை பற்றி பேசும்போது அழுகிறாங்க இல்லையா? அந்த அழுகையெல்லாம் பார்க்கும்போது இது நமக்கு இந்த படம் இப்படி அழுகிற அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்குதா அப்படின்னா இல்ல. இதெல்லாமே மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த மிகைப்படுத்தப்பட்ட அழுகைகளை பார்த்து நமக்கு சலிச்சு போயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் நாசியேட்டிங் டு தி லீஸ்ட், டு சே தி லீஸ்ட். அதுக்கு ஏன்னா அந்த பிரச்சாரத்திலையும் விஜய் பார்த்த உடனே அவங்க அழுகிறது, இப்போ அப்படியே உலகாங்கிரம் அடைகிறது, அப்படியே அந்த ஹிஸ்டீரியா மோடுக்குள்ள போறது, யுஃபோரிக்கா பேசுறது. அந்த யுஃபோரியா இந்த படத்துல தொடக்கத்துல இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த டைட்டில் கார்டுக்கு அந்த யுஃபோரியா. ஆனா முடிஞ்சு வந்து வெளியில வந்து இந்த படம் ஐயோ அப்படி இப்படி அப்படின்ட்டு அழுகக்கூடிய அளவிற்கான படமாக இருந்ததா அப்படின்னா நமக்கு அது ஒரு இந்த படத்தை பார்த்தா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத வச்சு அப்ஜெக்டிவா பார்க்கும்போது இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ரியாக்ஷனா தான் இருக்கு. இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்கான ஒரு இதா கூட இருக்கலாம், அல்லது அந்த கிரௌடு மென்டாலிட்டி. இப்போ ஒருத்தர் வந்து சொல்லி அழுதுட்டு ஒரு சீனை ஒருத்தர் சொல்லிட்டாரு, அது வந்து அந்த எல்லாமே இந்த ரீல் சிண்ட்ரம் தான். ஒண்ணு அது வந்து வைரலா போகுது அப்படின்னா எல்லாருமே அந்த வைராலிட்டிக்குள்ள ஈர்க்கப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இது. அப்புறம் இது இவருடைய கடைசி படம் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு முன்னாடியே காணொலிகள் அவர் வந்து இந்த ஊழல், லஞ்சம், கருப்பு பணம் இதற்கு எதிராலாம் பேசுறப்போ நம்ம பேசியிருக்கிறோம்ப்பா. அவருடைய டிக்கெட், படத்தினுடைய டிக்கெட் வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டும்தான் வசூலிக்கப்படுமா அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கிறோம். அப்ப வந்து அவர் முதலமைச்சரா இல்ல, அப்ப நான் கூட சொல்லியிருக்கேன் அது அரசு கட்டுப்பாட்டுல தானே இருக்குது, அரசுதான் இதை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப வந்து முதலமைச்சரா விஜய் இருக்கிறாரு, அவர் ஜனநாயகன் அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அதற்கான டிக்கெட்டுகளா வந்து பல ஆயிரக்கணக்கிலதான் வந்து விற்பனை செய்யப்பட்டு இருக்குது. அது தொடர்பா ஆதாரத்துகளுடன் வந்து செய்திகளா வெளியாகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஊழல ஒழிப்ப, லஞ்சம் வாங்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் அவர் முதலமைச்சர் தினம் தினம் பேசிட்டு இருக்கிற நிலையில அவருடைய படத்திற்கே வந்து தியேட்டர்கள்ல பல ஆயிரங்கள்ல வந்து டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது வந்து இன்னைக்கு நடந்திருக்குல்லப்பா. நீங்க என்ன தீய சக்தி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. தீய சக்தியுடைய ஆட்சி நடக்குது. இது இந்த விமர்சனத்தை எப்படி அவங்க எதிர்கொள்றாங்க அப்படின்னா, இதை கேட்காம கண்டுக்காம விட்டுறதுதான், இக்னோர் பண்ணிடுறது, இதை கடந்து போயிடுறது. இதுக்கு பதில் சொன்னா தானே இத ஒரு பிரச்சனை. பதில் சொல்லாம விட்டுட்டா அது பிரச்சனையா உங்களுக்கு பிரச்சனையாக்கி இருக்கலாம். வழக்கம் போல இல்ல திமுக ஆட்கள் தான் இந்த மாதிரி இந்த நீங்க சொன்னீங்கல்ல சான்றுகள்லாம் இருக்கு,
அந்த எல்லாமே திமுக காரங்களே இத மாதிரி வாங்கி வித்து கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி கோட்பாடு வரலாம். ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் வரல. யதார்த்த உண்மை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. அது அது உண்மை. இதை மறுக்க முடியாது. இந்த ஏறத்தாழ எல்லா தியேட்டர்கள்லயுமே அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு அதிகமாக டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல அந்த அவ்வளவு கூடுதலா விலை கொடுத்தும் பிளாக்ல கூட டிக்கெட் கிடைக்கல. இதுல கணிசமாக அந்த டிக்கெட்டை பல்கா புக் பண்ணி வாங்கி வச்சு அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய தாபிக நிர்வாகிகள் அவங்க கணிசமா பணம் பார்த்திருக்கிறாங்க. இது உண்மை. ஓகே, இதுக்கு ரைட் நடத்தி தான் இது பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், இல்ல நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்றதுனால அதுக்கு சான்று கொடு கீன்று கொடு அப்படின்லாம் கேட்க தேவையில்லை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெளிப்படையாக நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. எல்லா தியேட்டர்லயுமே நடந்தது. இதுல முதலமைச்சர் வழக்கம் போல நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து பதிலை சொல்ல மாட்டாரு. அதனால இந்த இதுலயும் அமைதியா இருக்கிறாரு. அவர் போய் படம் பார்த்துட்டு படத்தை ரசிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்போ தியேட்டர்ல இந்த மாதிரி அதிகமான விலை கொடுத்து விக்கிறாங்க அப்படின்னா தியேட்டர்காரவங்களுக்கு இந்த படம் எத்தனை நாள் ஓடும் அப்படின்றது தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு மிஞ்சி போனா அடுத்து இன்னொரு வீக்கெண்டு வரும். அதுக்குள்ள அவங்க பணத்தை பார்த்துக்கிட்டா தான். அதனால அதிகமான விலைக்கு அவங்க விற்பாங்க. அதுல நம்ம அதாவது அவங்க பிசினஸ் பார்க்கணும், அதுக்கு 4 காசு பார்க்கணும் இல்லையா? வருமானம். முதலமைச்சர் அதோட விஜயோட கடைசி படம் வேற. அப்ப அப்படிங்கும்போது ஏதோ 4 காசு பார்த்துக்கிட்டா தான். அது மாதிரி அவருடைய ரசிகர் மன்றத்துல நிர்வாகிகளாக இருந்தவங்க இப்போ தாவிக கட்சியில நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க அவங்களும் இதுல ஒரு 4 காசு பார்த்துக்கிட்டாங்கன்னா தானே. ஒவ்வொரு படத்திலையுமே அவங்க இந்த மாதிரி நடக்கிறது தான். அதுதான் இந்த ரசிகர் மன்றத்தினுடைய ஒரு முக்கியமான செயல்பாடாகவே இருக்கும். நற்பணி மன்றம் ஆன பிற்பாடும் ஒரு முக்கியமான செயல்பாடு இதுதான். டிக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோல டிக்கெட் விற்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். அந்த தான் இதுலயும் நடந்திருக்கு. அதாவது அந்த ட்ரெடிஷன் அப்படியே இங்க கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ இவர் சிஎம் ஆனதுனால நீங்க வந்து அரசியல் கொண்டு வர்றீங்க. இதுல இப்படி விற்கலாமா அப்படின்ட்டு. விற்கலாமான்னா விற்க கூடாது, நீங்க காசு கொடுத்து அதிகமான காசு கொடுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் எங்கேயுமே சொல்லல, அமைச்சர்கள் யாரும் சொல்லல. ஆனா திருவிழா போல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி அப்படி கலக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர நீங்க அதிகமான காசு கொடுத்து டிக்கெட் வாங்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆனா இந்த திருவிழா கோலம் இது பண்றது, தோரணம் கட்டுறது, அதுக்கெல்லாம் பணம் இவங்க கை காசை போட்டுதான் பண்ணணுமா? இல்ல அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து கொடுத்தாங்களா, ப்ரொடியூசர் சைடுல இருந்து கொடுத்தாங்களா, இல்ல தாவிக கட்சியில இருந்து கொடுத்தாங்களா, இல்ல அந்த அமைச்சர்களே அவங்க துறைகள்ல இருந்து எதுவும் பண்ணாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம தெரியல. அதுக்குள்ள அந்த அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகல. ஆனா திருவிழா கோலம் இருக்கு எல்லா இடத்துலயுமே. நிறைய பணம் செலவு பண்ணிருக்கிறாங்க இதை பப்ளிசிட்டி பண்றதுக்காகவே. இந்த ஏரியாவே டெக்கரேட் பண்றதுக்கு, தோரணங்கள் கட்டுறதுக்கு, பிளெக்ஸ் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பெரும் செலவு பண்ணிருக்கு தாவிக. அதாவது இந்த படத்தினுடைய சார்பாக பண்ணப்பட்டிருக்கு. இது யார் பண்ணாங்க, எங்கிருந்து இந்த பணம் வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த இதுக்குள்ள நம்ம போகல. இப்போ யாராவது ஒருத்தர் செலவு பண்ணியிருந்தா இப்ப செலவு பண்ண செலவை ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அப்போ ஆப்வியஸா அந்த டிக்கெட்டு விற்பனை மூலமாக அவங்களுக்கு அதை சரி கட்டுறதுக்கு பார்த்திருக்கலாம். நமக்கு தெரியல. இதுல சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா டிக்கெட் அதிகமா விற்கிறது, அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கு. அவங்களா விரும்பி காசு கொடுத்து வாங்கி இருக்கிறாங்க. இப்ப டொனேஷன் கொடுக்குறோம்லப்பா, அப்படி பார்க்கலாமே. ஆக்சுவலா அதான் கரெக்டாகவும் இருக்கும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா டொனேஷன் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக டிக்கெட் வாங்கி இந்த படம் பார்க்க போறவங்க 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு ஒரு 1000 ரூபாயை நாங்களே மனம் விரும்பி கொடுக்குறோம், டொனேஷனா கொடுக்குறோம், தியேட்டர்காரருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அரசு ஒரு கட்டணம் நிர்ணயிச்சிருக்குல்லப்பா, அதுக்கு வந்து நம்ம நியாயமா வசூலிக்க வேண்டியதான அரசுடைய கடமை. ஆமாங்க, அது நியாயமா. நீங்க உங்க சைடுல நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க. நீங்க 100 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து 200 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து 200 ரூபாய் தான் நீங்க கேக்குறீங்க. ஆனா கொடுக்குறவர் 2000 கொடுக்குறாருன்னா வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்க போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு நீங்க வந்து பேலன்ஸ் ஒரு 50 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸ்ட்ரா,
டிப்ஸா கொடுக்கறது 10 ரூபாய் 20 ரூபாய் சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல நம்ம போற ரேஞ்ச் ஒரு சாதாரண இதுல வந்து 10 ரூபாய் கொடுப்போம் 20 ரூபாய் கொடுப்போம். சரி ஒரு 50 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்களா மனசு விரும்பி சரி 50 ரூபாய் வச்சுக்கட்டும் அப்படின்ட்டு ஒண்ணு நல்லா நீங்க வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லா கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கும், அதனால 50 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு போறீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ராவா 2000 கொடுக்குறாங்க, 3000 கொடுக்குறாங்க, 5000 கூட கொடுத்துட்டு போறா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? கொடுத்தவங்க யாரும் குறை சொல்லல இல்லையா? என்ன என்ன குறை சொல்றாங்க தெரியுமா? நாங்க வந்து டாக்ல கூட டிக்கெட் கேட்டு பாக்குறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் குத்தமா இருக்கு. அவங்க சொல்ற ஆனா சில குறை வந்து இடங்கள் அதுதான். வந்துட்டு ரசிகர்கள் ஆர்வம் காட்டாதனால இது ஃபர்ஸ்ட் முதல் காட்சியவே ரத்துலாம் பண்ணிருக்கக்கூடிய செய்திகளும் வந்துட்டு தானப்பா இருக்கு. திருத்தணி, கோவையில எல்லாம் வந்துட்டு சில தியேட்டர்கள்லாம் ஃபர்ஸ்ட் அந்த முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டிருக்கு கூட்டம் இல்லாததுனால. அதுதான் நீங்க அந்த தீய சக்தியினுடைய திருவிளையாடலையும் இங்க கொண்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது வழக்கமா விஜயினுடைய ரசிகர்கள் படம் பார்க்க போவாங்க. இதுல அதாவது சில இந்த மாதிரி நீங்க குறிப்பிடுறீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி சில இடங்கள்ல போதுமான அளவிற்கு ரசிகர்கள் ஆர்வம் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு தியேட்டரை கம்ப்ளீட் ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து ரசிகர்களுக்குதான ஒரு ஷோபா இருக்கும், பிரைமரிலி ஃபார் ஃபேன்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க இந்த ரசிகர்களா இருக்கிறவங்க, அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, நம்ம தலைவருடைய படம் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே டிக்கெட்டை வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரவங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுப்பாங்க. கொடுத்து தியேட்டரை அந்த இதை ஃபில் பண்ணணும், அதுக்காக எல்லா சீட்டையும் ஆக்கிபை பண்ணணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இது ஜனநாயகம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்த படத்துக்கு எல்லாமே கூட அந்த படம் பேரை சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அந்த பாட்டு. ஒரு பாட்டெல்லாம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதுலயே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்னு காட்டணுன்றதுக்காக, லோ பட்ஜெட் படம் தான், ஒரு மீடியம் பட்ஜெட் படம். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொடியூசர் சைடுல இருந்தே டிக்கெட்டுகளை மொத்தமா வாங்கி அது வந்து தியேட்டரை பொறுத்த மட்டும் அந்த கலெக்ஷன், பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பொறுத்த மட்டும் நம்பர் வந்துடும், ஏன்னா காசு வந்துடும். இது வாங்கினது யாரு அப்படின்றது பிரச்சனை கிடையாது. அவன் போய் சீட்டுல உட்காந்து பார்த்தானா பார்க்கலையா அப்படின்றது பிரச்சனை கிடையாது. கலெக்ஷனை மட்டும் தானே பாக்குறோம். அப்படி அந்த கலெக்ஷனை வச்சுக்கிட்டு அது வந்து படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு இதை கிளப்பி விட்டாங்க, ஒரு நேரட்டிவ செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப சமீபத்துல நடந்ததுதான். அதனால திரைத்துறையில இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்றத காட்டணும், அதுதான் வெற்றியினுடைய ஒரு நடிகருடைய வெற்றி. அதனுடைய அளவுகோலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னென்னமோ தில்லுமுல்லுகள் எல்லாம் பண்றாங்க. அந்த விதத்துல இதுல எந்த தில்லுமுல்லும் பண்ணாம இது மாதிரி ஷோவை கேன்சல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்காரு. இப்ப இந்த படத்திற்காக வந்து ஒட்டுமொத்தமா அந்த தலைமைச் செயலகம் அரசனுடைய பணிகள் வந்து முழுவதுமா முடங்கி இருக்குது. ஒரு அமைச்சர் என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த படத்தை பாக்குறதுக்காக லீவ் வேணுங்கிறாரு. கடைசியில பார்த்தா முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள் எல்லாருமே லீவ் போட்டு போய் ஜனநாயகன் கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. அடுத்த வாரத்துல வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் கூட இருக்குது. அந்த பணிகளா வந்து மும்முரமா நடந்துட்டு இருந்த நிலையில இன்னைக்கு எந்த பணிகளுமே நடக்காம ஒட்டுமொத்தமா ஒரு அரசே வந்து இன்னைக்கு முடங்கி இருக்க ஒரு சூழ்நிலை வந்து இந்த படத்தினால ஏற்பட்டு இருக்குதுல்லப்பா. நீங்க சொல்றது மிகைப்படுத்தி சொல்றீங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க மிகைப்படுத்தல, நீங்க பேசுறது மிகைப்படுத்தல. ஏன்னா நம்முடைய அப்சர்வேஷன், நம்முடைய கள பணியாளர்கள் சொன்ன ஃபீட்பேக், இப்ப நானுமே பர்சனலா இப்ப என்ன நடக்குது அப்படின்ற அந்த மீடியாவை சீரியஸா இதை வந்து நம்ம சர்veillance பண்ணது, அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்திற்கு அதாவது ஒரு விஜயோட ஒரு படம் வருதுப்பா, ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஓகே, மற்ற வேலைகள் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க, அதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த தெரி படம்னு ஒரு சூப்பர் ஹிட்டான படம், கில்லி ஒரு சூப்பர் ஹிட்டான படம். இப்ப அந்த படங்கள்லாம் வரும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு? ரசிகர்கள் கொண்டாடுனாங்க, மக்கள் வந்து இப்போ பிறகு கூட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது ஒன்றும் பெரிய இதா வரல. ஆனா இதுல இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய், நடிகர், அந்த படத்துல நடிச்சவரு அப்படின்றதுனால அவரை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து இவ்வளவு தூரம் பண்றாங்களா, அல்லது இவங்க உண்மையிலேயே விஜயுடைய ரசிகர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் பண்றாங்களா? அது எப்படி இருந்தாலுமே
இந்த மாதிரி இது இருக்கு. அதாவது ஒரு கடமை. அவங்க இப்ப இருக்கிறது வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க, அரசு பொறுப்புல இருக்கிறாங்க, அரசு நிர்வாகத்துல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கு தேவைதான் நிச்சயமா, அதனால நீங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்றது வேற. ஆனா இந்த படம் பார்க்கிறதுன்றதே ஒரு பெரிய, அதாவது அவங்க அமைச்சராக ஆற்ற வேண்டிய கடமையை விட இது மிக முக்கியமானது அப்படின்ற அந்த ஒரு மதிப்பீடை கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா? அதுதான் கேள்விக்குள்ளாக்கணும். இவங்க படம் பார்க்கறதுல நமக்கு பிரச்சனை இல்லப்பா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் அலுவலகத்துல வேலை செய்ய போறாங்க. மீதி நேரம் எல்லாம் அவங்களுக்கான நேரம் தான். அதுல ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், எத்தனை மணி நேரமும் திரும்ப கூட 3 தடவை கூட அந்த படத்தை பார்த்துட்டு போறாங்க. நமக்கு அதுல ஆட்சேபனை இல்ல. பார்க்கட்டும், ரசிக்கட்டும். ஆனா இந்த 8 மணி நேரம் வேலை இருக்குது, அவங்க மேண்டட்டரியா செய்ய வேண்டிய பொறுப்பு அதன் காரணமாக வரக்கூடிய அந்த பணி நேரம், இந்த பணியை விட அந்த படம் பார்க்கறது மிக முக்கியமானது அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அந்த வேல்யூ என்ன மாதிரியான மதிப்பீடா அவங்க முன்வைக்கிறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க, இந்த ஜென்சிக்கு சொல்றாங்க, அல்லது ஜென் ஆல்பா ஜென் பீட்டாவுக்கு சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்ப்பா. நான் அமைச்சர், நான் பாரு, எனக்கு அமைச்சரா இருக்கிறத விட தலைவருடைய படத்தை பார்க்கறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றது தப்பு. இந்த படத்தை பாருங்க, ரசிங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. ரெண்டையும் ஒரு தராசு தட்டுல வச்சு இதை விட இது ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்களா? அது தப்பு. அந்த கம்பேரிசன், அந்த கம்பேரிட்டிவ் வேல்யூ, தட் இஸ் a very very dangerous comparison. அது தவிர்க்கணும், அவங்க தவிர்க்கணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாருப்பா. அதுல வந்து இந்த நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்று பிளாஸ்ட் கொண்டாட்டத்தில் திளைக்கும் புதிய நீரோ அரசுக்கு எனது கடும் கண்டனம் அப்படின்னு இருக்காரு. அதே போல இயக்குனர் அமீரும் வந்து சொல்லியிருக்கிறாரு, இப்ப வந்து எனக்கு படம் பார்க்கிற மனநிலை இல்ல, ஏன்னா ஒரு பக்கம் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால இப்போதைக்கு என்னால படம் பார்க்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்புறம் நடிகர் சூர்யா பிறந்த நாளுக்கு வந்து என் பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம், மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த போராட்டத்தினால இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையிலதான் இப்போ இந்த ஜனநாயக இந்த படத்தை பாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களும் வந்து நடந்துட்டு இருக்குது இல்லப்பா. அதாவது இதுல இந்த அமைச்சர்களும் சரி, பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, தாவிக கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, ஒண்ணு அவங்க அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட அந்த அரசு இருக்குது இல்லையா, அந்த அரசினுடைய செயல்பாடுகள் இருக்கு. இது நீங்க சொன்னீங்க, இந்த பட்ஜெட்டுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க எவ்வளவு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அறிவை பயன்படுத்த வேண்டியது இருக்கும், அது உடல் உழைப்பை பயன்படுத்த வேண்டியிருக்கும், நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும் இல்ல, ஒவ்வொரு துறையிலையுமே. அப்புறம் இங்க வந்து என்னன்னா எல்லாமே புதுசு, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்களே, நாங்க கத்துக்கிடுவோம், 6 மாசம் எங்களை ஃப்ரீயா விடுங்க, 1 வருஷம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த அளவுக்கு சொல்றவங்க அப்ப பொறுப்போட இருக்கணுமா இல்லையா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த வேலையை பார்த்து பட்ஜெட்டை பத்தி யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு படத்தை பாக்குறோம், ஒரு இது இப்ப ஃபுட்பால பாக்குறோம், இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்றது ஒரு ரிலாக்ஸ்க்கு, ஒரு சேஞ்சுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுன்றது வேற. அல்லது எங்க தலைவர் நடிச்சிருக்கிறாரு, அந்த படத்தையும் நாங்க பார்க்கணும், அது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால அதையும் நாங்க பார்ப்போம். அட் த சேம் டைம் இந்த வேலையெல்லாம் எதுவுமே நாங்க வந்து இது பண்ண மாட்டோம், அதுல எந்த தொய்வு ஏற்பட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றது வேற. அந்த பேலன்ஸே இல்லப்பா இவங்க ஆட்டிடியூட்ல. இவங்க பொது வெளியில அவங்களை பிரசன்ட் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமானதாக இருக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப பேஸா இருக்கு. ஒரு அடிப்பட்ட ஒரு ரசிகனாகவே தான் அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. இல்ல, அவங்க ரசிகர்களா இருக்கிறதுல நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படின்றது இருக்குது இல்லையா? அந்த விதத்துல ஐ திங்க் அவங்க இந்த 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 ஹோல் இதுல அவங்களை எப்படி பொது வெளியில காட்டிக்கிட்டாங்க அப்படின்றது ஏற்புடையதாகவே இல்லை, ரசிக்கக்கூடியதாகவே இல்லை, கண்டனத்திற்குரியது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம்.
அப்புறம் ஏன்னா அந்த அளவிற்கு முக்கியமான பணி இந்த பக்கம் இருக்கு அவங்களுக்கு. அதை விட்டுட்டு நாங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க அவங்க. அவங்கள அறிஞ்சோ அறியாமலோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணுப்பா. அப்படி என்ன ஆகுதுன்னா, இந்த தலைமை செயலகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளுமே அப்படியே முடங்கி போனது மாதிரியே இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய துறை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பணிகளுமே, எல்லா துறைகளிலுமே அப்படியே இந்த கொண்டாட்டத்துல முடங்கி போனது மாதிரி இருக்கு. எல்லாருமே இந்த திருவிழாவுக்காக லீவ் விட்டுட்டாங்க அப்படின்றது மாதிரி இருக்கு. அது அது எப்படி ஒரு சினிமாவுக்காக ஒரு படம் யார் படமா இருந்துட்டு போட்டுங்க, கடவுளே நடிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ண பரமாத்தாவே நடிச்ச படம்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்க வந்து இப்படி லீவ் விடுவீங்களா? எந்த வேலையுமே எந்த அலுவலகத்திலயுமே நடக்காத மாதிரி எல்லாருமே பிளாஸ்ட் பண்றது, எல்லாருமே வைப் பண்றது அப்படியா இருக்க முடியும்? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. இன்னைக்கு ஒரு வார விடுமுறை நாள் அப்படின்னா ஓகே, நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கொண்டாடுங்க. ஆனா ஒரு அலுவலகம் நாள் ஒர்க்கிங் டேல அது அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல நீங்க இப்படி எல்லா அலுவலகங்களையும் இந்த மாதிரி விட்டுட்டு இர்ரெஸ்பான்சிபிளா விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்றது, கூத்தாடுறது, கொண்டாடுறது அப்படின்றது எப்படி அதாவது அது ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. இதெல்லாம் நம்ம மன்னிச்சு விடுறது, அதை வந்து கடந்து போறது அப்படின்றதெல்லாம் இருக்க முடியாது. இதுக்கு நம்முடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு ஆகணும். அடுத்து இது கொண்டுப்பா. அடுத்து ரொம்ப முக்கியமானது மற்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது, அமீர் அது மாதிரி சில பேர் எல்லாம் சொன்னீங்க, எடப்பாடியாரு, அப்புறம் மத்த சூர்யா, இவங்க பேரெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இளைஞர்களுடைய போராட்டம் நடக்குது, இளைஞர்கள் எதுக்காக போராடுறாங்க அப்படின்றது அது வேற. நம்ம அதுல நம்முடைய மாறுபட்ட கருத்தை சொல்லி இருக்கிறோம். ஆனா இளைஞர்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்னா சேர்ந்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து போராட்டம் நடத்துறாங்க இளைஞர்கள், இந்த ஜென் சி, அவங்க ஒன்னா சேர்ந்து நடத்துறாங்க. அது வந்து கொண்டாட்டத்துக்காக இல்ல, செலிப்ரேட் பண்றதுக்காக இல்ல, ஒரு மக்களுடைய உரிமையை கேட்டு அந்த இதுக்காக ஒரு போராட்ட சூழ்நிலையில நிக்கிறாங்க. அதாவது ரிஸ்க், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிஸ்கை எடுத்து போய் நிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்து இந்த ஜென்சி தான் இந்த அரசவே கொண்டு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. இந்த ஜனநாயகன் அதனுடைய ஹீரோவை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஆக்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த ஜென்சி இல்லையா? அந்த ஜென்சி இந்திய அளவுல, தேசிய அளவுல, டெல்லியில மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களிலும், தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு? ஒரு பொதுவான மக்களை பாதிக்கக்கூடிய, அடுத்த தலைமுறையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக. அவங்களை பொறுத்த மட்டும் அந்த நீட்ன்றதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை முன்வைத்து இந்த போராட்டம் நடக்குது. இந்த ஜென்சியால ஆட்சிக்கு வந்த இந்த அரசு, இந்த ஜென்சி இளைஞர்கள் ஒரு பக்கம் ஒரு சிறுபான்மையினரா இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழ்நிலையில அவங்க ஒரு குறைந்த எண்ணிக்கையில இருக்கலாம். ஆனா அவங்க வந்து பரவலா தமிழ்நாடு முழுக்க அங்கங்க போராட்டங்களை நடத்துறாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பக்கம் நீங்க ஜனநாயகனை கொண்டாடுங்கப்பா, நம்ம அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, அதுக்கு இளைஞர்கள் உங்க ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொண்டாடட்டும். ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஓட்டு போட்ட அந்த ஜென்சி, உங்களை ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி, அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுவுமே உங்களை எடுத்து கூட போராட்டம் நடத்தல. அவங்க போராடுறது ஒரு முக்கியமான, நீங்க முன்வைத்த அதே நோக்கம்தான். நீங்க தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னீங்களோ, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பிரச்சாரத்துல, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்களோ, உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க என்ன சொன்னீங்களோ முதல்வர், அந்த உன்னதமான ஒரு நோக்கத்தை முன்வைத்து இந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தை நீங்க ஏன் ஒடுக்குறீங்க? அதை ஏன் நீங்க கட்டுப்படுத்துறீங்க? அதையும் போராட்டத்தை நீங்க நடத்த விடலாம் இல்லையா? ஒரு பக்கம் நீங்க ஜனநாயகனை கொண்டாடுங்க, இன்னொரு பக்கம் இவங்க போராடுறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க.
அதுதானே இந்த அரசு செய்யணும். அதுதானே சரியானதாக இருக்க முடியும். அதாவது அது கொண்டாட்டம், இது போராட்டம், ரெண்டுமே நடக்கட்டுமே. உங்களுக்கு எதிர்த்து ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து இவங்க இப்ப ஜனநாயகம் பாக்குறவங்க உங்களுடைய கனவு நாயகனா உங்களை கொண்டாடுறாங்க. இங்க இந்த போராட்ட களத்துல இருக்கிறவங்க அவங்க உங்களுடைய இந்த ரியல் நாயகனாக, முதலமைச்சராக நீங்க இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு தான் இங்க வந்து இருக்கிறாங்க. இந்த போராட்டமே நடத்துறாங்க. நீங்க அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, உறுதுணையாக இருப்பீங்க, பக்கபலமாக இருப்பீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுவீங்க, அவங்கள வழி நடத்துவீங்க அப்படின்றதுக்காகத்தான் அவங்க வந்து இதை பண்றாங்க. ஆனா இங்க வந்து நீங்க ஒடுக்குமுறையில காட்டுறீங்க. பீச் இன்னைக்கு மூடிட்டாங்கப்பா. மெரினா பீச்ச அங்க வந்து யாருமே இந்த போராட்டக்காரர்கள் யாரும் உள்ள போக கூடாது அப்படின்றதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அத்தனை போலீஸ்காரங்களும் இப்ப வந்து டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே தியேட்டர் முன்னாடி இருக்கிறாங்கப்பா. இப்போ ஒரு பக்கம் இந்த நீட்டுக்கு விவகாரம் தொடர்பா போராட்டம் பண்றவங்கள காவல்துறையினர் வந்து இழுத்துட்டு போறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல இன்னைக்கு தியேட்டர் முன்னாடி போலீஸ்காரவங்க வந்து அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திணறக்கூடிய காட்சிகளே நம்ம பார்க்க முடியுதுப்பா. அவங்க மேல வந்து கண்டிக்க முடியல. ஒரு ரெக்வஸ்டா கெஞ்சுறாங்க போலீஸ் வந்து. ஏன்னா ரசிகர்கள் அவங்க திணறத பார்க்க முடியுது. அதாவது ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டா வேற மாதிரி பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க தயங்கி அவங்கள வந்து சொல்றாங்க மேல நிக்காதீங்க. ஒருத்தவர்லாம் வந்து சூட குத்திட்டு அப்படியே போலீஸ் மேலேயே அந்த சூடத்தை போடுறாரு. இந்த மாதிரி காட்சிகளவே நம்ம பார்க்க முடியுது. ஆனா அதற்கு போராட்டம் பண்றவங்களை வந்து வன்முறையா அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதே போல வந்து இன்னைக்கு இந்த ரோஹிணி தியேட்டருக்கு வெளியே வந்துட்டு ஒரு மாணவர் நீட்டுக்கு எதிரா வந்து போராட்டம் பண்றாரு. அந்த மாணவர் அதாவது அவர் அழைக்கிறது கூட விஜய் ரசிகர்களுக்கு வந்து நிறைய வாய்ஸ் இருக்கு, சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற இதுலதான் அவர் போராட்டத்தை எடுக்கிறாரு. உடனே அவரை கைது செய்து கூட்டு போறாங்க போலீஸ். இப்ப போலீஸுடைய நடவடிக்கையுமே 2 விதமா தானப்பா இருக்குது. 2 விதமாக இருக்குது அப்படின்னா அந்த தலைமையினுடைய டிரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இந்த பக்கம் விஜயினுடைய ரசிகர்கள் அவங்கள வந்து நீங்க மேன் ஹேண்டில் எல்லாம் பண்ண முடியாது. அவங்கள தாஜாதான் பண்ணணும். நீங்க மேன் ஹேண்டில் பண்ணீங்கன்னா பிரச்சார டயத்திலேயே நம்ம பார்த்தோம், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கை கடிச்ச நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். இல்ல அவங்க போலீஸ் அவங்க ரசிகர்கள்ட்ட. ஓகே, அது ஒரு அணுகுமுறை தான். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வந்திருக்கு. இதை வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. இல்ல நம்ம பசங்க வந்து இது பாக்குறாங்க, அதனால கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜனநாயகனை பாக்குறதுக்கு தியேட்டருக்கு வர்றவங்க. இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்துல இருக்கிறவங்க அவங்க நம்ம பசங்க தான். ஆனா நம்ம பசங்க இந்த போராட்டம் பண்ணக்கூடாது இப்போ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்கப்பா, இப்போ இந்த ஜனநாயகனை முழுசா மனநிறைவோட கொண்டாட முடியல. ஒட்டுமொத்தம் தமிழ்நாடே கொண்டாடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா. அதுல இந்த கண் திருஷ்டிப்பட்டது மாதிரி இந்த போராட்டம் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த போராட்டம் பண்றவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு போராட்டத்தை நடத்தி இருந்திருக்கலாம். இந்த திருஷ்டிப்படாமலாவது இருந்திருந்திருக்கும். கண் திருஷ்டிப்பட்டது மாதிரி. அது அப்படி செய்யாம இந்த பசங்க உணர்ச்சி வசப்பட்டு எங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, மக்கள் நலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல இறங்கிட்டாங்க. உண்மையிலே இப்போ ஆக்சுவலா அந்த பசங்களை நம்ம பாராட்டணும். ஏன்னா சினிமா பாக்குறதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து போராட்டம் நடத்த வர்றாங்க. போராட்டம் நடத்தினா அவங்க வந்து ஒடுக்குமுறைய அரச ஒடுக்குமுறைய எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பாராட்டணும். இரட்டிப்பு தானே பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த ஜனநாயகன் தானே வந்துட்டு இருக்கு. அந்த ரீல்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், செய்தி சேனல்களுமே இதுதானே மேலோங்கி நிக்குது. இந்த போராட்டங்கிறது தள்ளி தானப்பா வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அடுத்து இந்த போராட்டத்தை பத்தி பெருசாவும் தமிழ்நாட்டுல இது மாதிரி போராட்டங்கள் நடக்குது அப்படின்ற செய்தி வெளியில வரவும் கூடாது. அப்படி வர்றது விஜயினுடைய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு நெருக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறோம், விஜயினுடைய அரசு பாஜக தலைமையில் நடக்கக்கூடிய மோடி அரசோடு இணக்கமாகத்தான், மோடி அல்லது அமித்ஷா அரசு அதோடு இணக்கமாகத்தான் போகும். இப்போ அந்த மோடி அரசுக்கு நெருடலாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு செய்யாது, அனுமதிக்காது. இப்போ அங்க வந்து இந்த போராட்டம் நடக்கிறது அப்படின்றது பாஜக விரும்பல. அதை வந்து அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை மத்திய அரசு எடுத்திருக்கும் போது
இங்க தமிழ்நாட்டுல எப்படி போராட்டத்தை அனுமதிக்க முடியும்? அப்படி அனுமதிச்சா என்ன ஆகும்? தாவேக அரசு வந்து வீக்கான அரசா போயிடுச்சு, அல்லது பாஜகவிற்கு எதிரான அரசு அப்படின்னு தானே வந்துரும். அப்படி பேச்சு வரக்கூடாது, அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வரக்கூடாது அப்படின்றதுல எச்சரிக்கையாக இந்த தாவேக அரசு இருக்கு. எந்த விதத்திலையும் அமித்ஷாவையோ மோடிஜியையோ நம்ம மனசுக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுல இவங்க டிட்டர்மிண்டா இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டம் தமிழ்நாட்டுல நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. அப்படி நடக்கணும்னு பார்த்தா அது வந்து அப்படியே அங்கங்கே நசுக்கிடுவாங்க. அப்படி அதுதான் செய்ய முடியும். மூட்டை பூச்சியை நசுக்கிறது மாதிரி இதை இந்த போராட்டங்கள் நசுக்கப்படும். அல்லது அமைதியா கொஞ்சமா கெஞ்சி கேட்கறது மாதிரி, ரிக்வெஸ்ட் பண்றது மாதிரி, மனு கொடுக்கறது இருக்கு இல்லையா? அந்த தாவேகாவுடைய இது விஜய்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? நேற்று காணொலியில பார்த்தோம். அது வந்து அந்த தாவேக கட்சி சார்பாக போட்டது. அதே இதை அப்படியே அவரு காப்பி பண்ணி அவருடைய தளத்துல முதலமைச்சர் போட்டிருந்தாரு. இப்ப அந்த மாதிரி அந்த கிரீஸ் தடவுன அந்த மொழி, அந்த அப்படி இந்த போராட்டம் பண்றவங்க மனு கொடுக்கிற மனநிலையில வர்றாங்க அப்படின்னா அதை ஏத்துப்பாங்க, அதை அனுமதிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜனநாயகனை பற்றிய செய்தி தான் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும். இந்த போராட்டத்தை பற்றிய செய்தி வந்து வராது, வரக்கூடாது. அதனால போராட்டம் நடக்காம இருக்குமா அப்படின்னா போராட்டம் நடக்கலாம். ஆனா நடக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே முறியடிக்கப்பட்டோம். நான் தமிழ்நாடை பற்றி சொல்றேன்.